மகாதேவா, இன்று இந்த விழாவில் அனைவரும் ஆனந்தத்தில் மூழ்கியிருப்பதை பார்ப்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கப் போவதில்லை. ஆம் நாராயணா, இதில் மிக முக்கியமானது பார்வதி மற்றும் கார்த்திகேயனுடன் தொடர்பு கொண்டதாக இருக்கும். எத்தனையோ நாட்களுக்கு பிறகு இன்று மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. தேவேந்திரா, தங்களிடம் மிக முக்கியமான ஒன்றை கூற விரும்புகிறோம். தேவேந்திரா, அக்னி தேவா, அனைவரும் எங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாருங்கள், விழாவிற்கு செல்லலாம். திருவிழாவை முன்னிட்டு தாயார் நம் அனைவருக்காகவும் ஒரு பெரும் விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். வாருங்கள். நிச்சயமாக. ஆனால் அதற்கு முன்பு நான் முக்கியமான ஒரு செயலை செய்தாக வேண்டும். அது என்ன தேவேந்திரா? முருகா, துவக்கத்தில் நம் இருவருக்கும் இடையில் ஒரு மாயை இருந்தது, எதிர்ப்பு உணர்வு இருந்தது. ஆனால் இன்று அனைத்தையும் மறந்துவிட்டு ஒரு புதிய பயணத்தை துவக்க விரும்புகிறேன். இந்த நல்ல வேளையில் அனைவரின் முன்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் உங்களுடைய பங்கு என்பது மிக பெரிதாகும். அதற்காக நான் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன் கார்த்திகேயா. ஜலந்தரின் தாக்குதலுக்கு முன்பாக தெற்கில் இருக்கும் வனங்களில் நிறைய தாக்குதல்கள் நடந்தன. தாங்கள்தான் அத்தாக்குதலில் இருந்து அப்பாவி மக்களை காப்பாற்றினீர். என்னை காத்ததற்கு நன்றி தேவா. தங்களை விரைவிலேயே மீண்டும் சந்திப்பேன் என நம்புகிறேன் தேவா. கார்த்திகேயா. தேவேந்திரா, அது இன்னும் முழுமையாக முடிவடைந்து விடவில்லை. எனக்கு நம்பிக்கை உள்ளது. அந்த தாக்குதல்கள் எல்லாம் நிச்சயமாக எதிர்காலத்தில் வரப்போகும் ஒரு சங்கடத்தின் ஆரம்பம்தான். தேவேந்திரா, கார்த்திகேயன் கூறுவது சரியே. இதைத்தான் நாங்களும் தங்களிடம் கூற முயற்சித்தோம். எங்கள் சக்திகள் பலமிழந்து கொண்டு வருகின்றன. மகாதேவா, ஏனென்று தெரியவில்லை. ஆனால் பிரபஞ்சத்தில் சமநிலையின்மை ஏற்பட்டது போல எனக்கு தோன்றுகிறது. ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறது. இந்த பிரச்சனையானது பூதாகரமாக வடிவெடுக்கும் முன்பு நான் நிச்சயம் ஏதேனும் செய்ய வேண்டும். நீதான் இயற்கை கௌரி. உன்னுடைய பிரதான செயல் இப்பிரபஞ்சத்தை காப்பதாகும், மேலும் அதனை வளப்படுத்துவதும் ஆகும். சிருஷ்டிக்கு ஏதேனும் துன்பம் விளைவதை நீ உணர்ந்தால் ஒன்றை நீ புரிந்து கொண்டாக வேண்டும். அத்துன்பங்கள் அனைத்தும் எப்பொழுதும் போல் விலகிவிடும். ஆனால் மகாதேவா, என் மனதில் ஏன் இந்த குழப்பம் என்று நான் அறிய வேண்டும். எதற்காக இந்த கலக்கம் ஏற்பட்டுள்ளது? இதற்காக நான் உடனடியாக தேவேந்திரனுடன் உரையாடியாக வேண்டும். தேவேந்திரா, இந்த உணர்வானது முதலில் எனக்கு மட்டும்தான் ஏற்படுகின்றது என்று நான் நினைத்தேன். ஆனால் பஞ்சபூதங்கள் ஆகிய எங்கள் ஐவருக்கும் இதே எண்ணம்தான் ஏற்பட்டுள்ளது. தேவி, எங்களுக்கு தங்கள் உதவி தேவை. இந்த சங்கடத்திலிருந்து மீள எங்களுக்கு வழிகாட்டுங்கள். மகாதேவா, தாங்கள் கூறியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை யாருக்காவது நான் உதவ முடியும் என்றால் ஏன் நான் என்னால் ஆனதை அவர்களுக்கு செய்யக்கூடாது? ஆகட்டும் கௌரி, இதுவே உனது தீர்மானம் என்றால் உனது முடிவை நிச்சயம் நான் ஸ்வீகரிப்பேன். ஒன்றை நினைவில் கொள், இச்சங்கடமானது மற்றொரு சங்கடத்தின் துவக்கமாகவும் இருக்கலாம். நான் வணங்கும் தாங்கள் என்னுடன் இருக்கும் வரை எனக்கு கவலை இல்லை மகாதேவா.
தந்தையே, தாயார் என்ன செய்கிறார்கள்? உனது தாய் அவளது சக்தியால் பஞ்சபூதங்களுக்கு தேவையான சக்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் தந்தையே, இவ்வாறு தாயார் சக்தியை அளிப்பதால் அவருக்கு துன்பம் ஏற்படாதா? வேண்டாம் விநாயகா, இச்செயலானது நடைபெற்று முடிவரும் வரை இதை தடுப்பதென்பது இயலாத காரியமே. தந்தையே, தாங்கள் பஞ்சபூத ஈஸ்வரர் அல்லவா? தாங்களே மீண்டும் தாய்க்கு சக்தி அளிக்கலாமே. நலம்தானே கௌரி? தாங்கள் அனைவரும் நலமா? நாங்கள் நலமாக உள்ளோம் தாயே. தங்களுக்கு மிக்க நன்றி. எங்களுக்கு எங்கள் சக்தி மீண்டும் கிடைத்தது. ஆனால் இவை அனைத்தும் நடைபெற என்ன காரணம் உள்ளது தாயே? தேவேந்திரா, இதை பற்றி நாம் பிறகு விவாதிக்கலாமே. ஏன் இந்த பிரச்சனை கைலாயத்தில் தடையாக வந்தது என்பதை நான் அறியேன். அப்படி என்றால் தாயே, விரைவாக செல்லலாம். எனக்கு மிகவும் பசிக்கிறது. அந்த உணவு எனக்காக வெகு நேரமாக காத்திருக்கிறது. கார்த்திகேயா, நான் தங்களை சந்திக்க விரும்புகிறேன். தரிசனம் தாருங்கள். என்னவாயிற்று தம்மையா? நீ செல் விநாயகா, நான் வந்து விடுகிறேன். தாங்களா? தாங்கள் எங்கா? தங்களின் நலத்தை பற்றி அறியவே வந்தேன். ஜலந்தர் கைலாயத்தில் தாக்குதல் நடத்தியதாக நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவன் தங்கள் மீதும் தாக்குதலை நடத்த இருக்கலாம் என்று தோன்றியது. இங்கு வந்து என்னை பற்றி கவலை கொண்டதற்காக நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். தாங்கள் என்னை அன்று காப்பாற்றினீர்கள். அப்படியென்றால் நான் தாங்களின் நலம் விசாரிக்க ஏன் வரக்கூடாது?
அது நன்றி. என்னை மன்னித்து விடுங்கள். நான் இப்பொழுது சென்றாக வேண்டும். எனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். நானும் கைலாயத்தில் ஏதோ விழா என்று கேள்விப்பட்டேன். நானும் அதில் கலந்து கொள்ளலாமா? நான் கூற வந்தது என்னவென்றால், அதில் நான் கலந்து கொள்ள கைலாயத்திற்கு தான் நான் வர வேண்டும் என்று அல்ல. தாங்கள் எனக்கு இங்கேயே வண்ணம் பூசி விழாவில் என்னையும் பங்கெடுக்க செய்யலாமே. என்னவாயிற்று? ஏதேனும் எதிர்ப்புள்ளதா? தாங்கள் என் மீது வண்ணம் பூச மாட்டீர்களா? கைலாயத்திற்கு வந்த விருந்தினரிடம் தாங்கள் இப்படித்தான் நடந்து கொள்வீர்களா? கூறியது சரிதான். தாங்கள் கூறியது போல கைலாயத்திற்கு வந்த விருந்தினரை கவனிப்பது அவசியமானதாகும். நான் அறிவேன். இப்பொழுது நான் இங்கு வந்து தங்களை விசித்திரமான சூழ்நிலையில் தள்ளிவிட்டு விட்டேன். ஆனால் இங்கிருந்து செல்வதற்கு முன் தாங்கள் எனக்கு வாக்களியுங்கள். தெற்கில் இருக்கும் வனத்திற்கு தாங்கள் மீண்டும் ஒரு முறை என்னை சந்திக்க வந்துதான் ஆக வேண்டும். கூறுங்கள் தேவா, வருவீர்கள் தானே? தாங்கள் அனைவரும் இந்த விழாவிற்கு வந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் அளித்த மரியாதைக்கு கோடான கோடி நன்றிகள். தம்மையா, தாங்கள் எங்கு சென்று விட்டீர்கள்? உணவை கூட அருந்தவில்லையே. அது மீண்டும் ஏதாவது பிரச்சனை என்றால் தாங்கள் என்னை அழைக்கலாம். நிச்சயம் கார்த்திகேயா. இவ்விழாவிற்கு எங்கள் அனைவரையும் அழைத்து பெருமைப்படுத்தியதற்கு நன்றி மகாதேவா. நாங்கள் அனைவரும் சௌபாகியசாலிகள். இந்த வண்ணங்களின் திருவிழாவில் கலந்து கொள்ளும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. தாங்கள் அனைவரும் இவ்விழாவில் பங்கு கொண்டு இதற்கான உத்தேசத்தையும் இந்த அனுபவத்தையும் பூரணமடைய செய்து விட்டீர்கள். இதற்காக நான் நன்றி நவில்கிறேன். ஒரு சமயம் நானோ பார்வதியோ ஏதேனும் விருந்தினர்களை கௌரவிக்க தவறியிருந்தால் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. புதல்வன் கார்த்திகேயன் நிச்சயம் அவர்களை தனிப்பட்ட முறையில் சிறப்பாக கௌரவித்திருப்பான். அது உண்மைதானே கார்த்திகேயா? அது என்னவாயிற்று தேவயானை? தாங்கள் என்ன கட்டளையிட்டீர்களோ அதை நான் அப்படியே செய்தேன். என்னிடம் கார்த்திகேயன் இங்கு வருவேன் என வாக்களித்துள்ளார். எனக்கு நம்பிக்கை உள்ளது. கார்த்திகேயன் விரைவில் இங்கு வருவார். மகாராஜா, ஆனால் என்ன காரணத்திற்கு? தாங்கள் என் மூலமாக ஏன் செய்கிறீர்கள்?
தாங்களோ தேவி தேவர்கள் கடவுள்களை நம்புவதே இல்லை. பிறகு ஏன் என் வாயிலாக கார்த்திகேயனை இங்கு வரவழைத்தீர்கள்? அது மட்டுமல்லாமல் தாங்கள் இதுவரை என் உண்மையான தந்தை யார் என கூறியதே இல்லை. நீ பிறந்தது முதல் உன்னை நான் தான் வளர்த்து வந்தேன், உன்னை பாதுகாத்து வந்தேன். ஆனால் நீ எனக்கு மரியாதை தருவதை விட்டுவிட்டு உன் உண்மையான தந்தை யார் என்று அறிய விரும்புகிறாயா? இதற்கான விடையை நீ அறிவதற்கு ஆர்வமாக இருந்தால் அந்த விடைக்கான பிரதிபலனாக அதற்கான விலையை நீ ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதனால் மிகவும் விரைவாக சென்று கார்த்திகேயனை இங்கு அழைத்து வா. எவ்வளவு விரைவாக நீ இதை செய்து முடிக்கிறாயோ அவ்வளவு விரைவாக உன் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட விடையை நீ அறிவாய். மிகவும் விரைவாக சென்று கார்த்திகேயனை இங்கு அழைத்து வா. எவ்வளவு விரைவாக நீ இதை செய்து முடிக்கிறாயோ அவ்வளவு விரைவாக உன் வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட விடையை நீ அறிவாய். இந்த அறையில் ஒருவர் நுழைய நினைப்பதை மகாராஜா பார்த்து விட்டால் அசம்பாவிதம் நிகழும். நான் இவரை தடுத்தாக வேண்டும். மகாராஜா, உனக்கு எவ்வளவு துணிச்சல்! இந்த அறைக்குள் செல்லும் துணிவு உனக்கு எப்படி வந்தது? என்னுடைய கட்டளையை மீறியதற்கான தண்டனையை நீ அனுபவி. மன்னியுங்கள் மகாராஜா, ஆனால் இந்த அறையானது எங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் பிரமிப்பாக ஒன்றாகவே இருந்துள்ளது. நாங்கள் பல வருடங்களாக பார்த்து வருகிறோம். சில நேரங்களில் இந்த அறைக்குள் இருந்து ஒரு ஒளி தோன்றி உடனே மறைகிறது. சில நேரங்களில் எவரோ கதறுவது போன்ற ஒலி கேட்கிறது மகாராஜா. எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது மகாராஜா, இந்த அறைக்குள்ளே நிச்சயம் ஏதோ ஒரு தீய சக்தி வசித்து வருகிறது. இல்லை, அவ்வளவு விரைவாக உனக்கு நான் தண்டனையை அளிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏனெனில் நீ இப்பொழுதுதான் உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை உதிர்த்துள்ளாய். அதை நான் மிக அதிகமாக வெறுக்கிறேன். நம்பிக்கை.